இன்றைக்கு அந்த துன்பத்தின் பாதையிலே நீங்க போய்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் அதிலிருந்து. நீ நீதிமானாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக வாழும் பொழுது ஆண்டவர் விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, சங்கீதம் 34:19 வசனத்திலே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கடவுள் விடுவிப்பார் என்று சொல்லுகின்றார். விடுவிக்கின்ற ஆண்டவர் அவர். எதிலிருந்து விடுவிப்பார்? நீதிமானுக்கு வரும் அநேக துன்பங்கள். நமக்கு சில நேரங்களிலே எங்கிருந்து தான் பிரச்சனை வரும்னு தெரியாது. நம்ம சொல்லுவோம், நமக்கு ஏதோ லக்கு மாட்டு வண்டியில் வந்தால் நமக்கு இப்போ பிரச்சனைகள் புல்லட்டில் வருமா, அந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனை எங்கிருந்து தான் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இன்றைக்கு அந்த துன்பத்தின் பாதையிலே நீங்கள் போய்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் அதிலிருந்து. நீ நீதிமானாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக வாழும் பொழுது ஆண்டவர் விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. கடவுள் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான் என்று சொல்லி. ஆனால் அவனுக்கு வந்த துன்பங்கள் அநேகம். வீட்டில் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், சொத்து பத்து இழந்து போகிறார்கள், சொந்த மனைவி தூஷித்து நீ விட்டு விடுப்பா அப்படி என்று சொல்லி போகின்ற ஒரு காட்சி. அந்த நேரத்தில் பருக்கள் நிறைந்த உடம்பு, அங்கே அவ்வளவு ஒரு சூழ்நிலை இருந்தும் கர்த்தர் அப்படியே சூழ்நிலையை மாற்றுகிறார். கடைசி அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது யோபுவின் வாழ்க்கை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாய் கொடுக்கின்றார். கடவுள் அப்படி காப்பாற்றுகின்ற ஒரு தேவனாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவர் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கின்றார். அதனால நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது. அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பி அவரை அமுக்கி அவர் செய்கிறது எல்லாவற்றையும் மறைத்து அவங்க கிரெடிட் எடுத்து இப்படியே போய் கொண்டிருந்த ஒரு சமயத்தில் ஒரு திடீரென்று ஒரு கன்சல்டன்ட் கம்பெனி அங்கே டியூ டெலிஜென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட்டை டிப்ளாய் பண்ணுறாங்க. அவங்க செக் பண்ணுற போது எல்லாவற்றிலும் குளறுபடி நடந்திருக்கின்றது. ஆனால் இவங்க வெளியே அதை காட்டவில்லை. அந்த கூட்டத்தை அப்படியே கூண்டோடு வாஷ் அவுட் பண்ண நேர்ந்தது. அவங்க போன பிறகு இன்னொன்று கண்டுபிடிக்கிறார்கள். இவர் இந்த உண்மையாய் வேலை செஞ்சார் பாருங்க, அவருக்கு ஆரம்பத்திலிருந்து ப்ரொமோஷனே கிடைக்காம அவருக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் தடுத்து வைத்திருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அவருக்கு உண்மையாய் காத்திருந்த காரணத்தினாலே, கடவுளே நீர் என்னை காப்பாற்றும் என்று காத்திருந்த காரணத்தினாலே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் நின்று விடுவித்து எல்லாமே இரட்டத்தனையாய் வந்துச்சான். அவருக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாவற்றையும் தேக்கமாயிருந்த ப்ரொமோஷன்ஸ் கூட கிடைச்சது. அவருக்கு வர வேண்டிய பணமெல்லாம் சேர்ந்தது. மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து கலங்கி போக வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து பின்வாங்கி போக வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கடினமான பாதையிலே நடத்துகிறார் என்றால் சில காரியங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்திலே ஒட்டி இருக்குமே, ஆனால் ஆண்டவரே அதை எடுத்து போட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லும்பொழுது எல்லா துன்பங்களையும் நீக்கி கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். நாம் கடவுளிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு துன்பங்களை அனுமதித்திருக்கிறீர். ஆனால் கர்த்தாவே, அந்த துன்பங்களிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அந்த துன்பங்களிலிருந்து வெற்றி சிறந்து வெளியே வர கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.